வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழன். நான் உங்கள் நிஷான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா, பேதாஸ் ரவிக்குமார் என்ற ஒரு 80 ஸ்டைலில் லோ பட்ஜெட்டு 80 ஸ்டைலில் இருந்த ஒரு விஎஃப்எக்ஸ் எல்லாம் எடுத்து மிகப்பெரிய ஒரு இத்து இல்லை, நார்மல் இத்து, ஒரு செமி இத்து, ஸ்லீப்பர் இத்தா, அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். ஸோ பேதாஸ் ரவிக்குமாரோட பேசிக் அலர்ஜி பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க மக்களுக்கு ஒரு 80 ஸ்டைலான ஃபிலிம்ஸ் எப்படி இருக்கும், 80 ஸ்டோரி, 80s விஎஃப்எக்ஸ். அந்த 80s விஎஃப்எக்ஸ்ல உங்களுக்கே தெரியுமா எப்படி இருக்குன்னு. 80s காலத்தில் ரிலீஸ் ஆன படத்தில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு மாதிரி விஎஃப்எக்ஸ் எல்லாம் இருக்காரு, பேக்ரவுண்ட் மட்டும் அப்படியே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம். ஸோ படத்தோட ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கும். ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒரு 80% 80 ஸ்டைலு, ஒரு 20% இப்போ இருக்க மாடர்ன் டெக்னாலஜியை மிக்ஸ் பண்ணி ஒரு ஸ்லீப்பர் ஏற்றி இந்தியில் தந்துருக்காங்க இந்த படம். செய்கிற படத்துக்கு பார்த்தீங்களா 90% பாசிட்டிவ் ரிவ்யூஸ், ஒரு 10% மொத்தம் மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் கிடைச்சு ஓரளவுக்கு இப்போ 20 to 30 crores கிட்ட கலெக்ட் பண்ணிச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பிரபுதேவா அவர்கள், சனி லியோன் அண்ட் இமேஷ் ரேஷ்மனியா என்ற சில இந்திய ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ படத்தோட வில்லன் நம்ம தலை, நம்ம சூப்பர் ஸ்டார் சூப்பர் டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவா அவர்கள் தான். அண்ட் சைட் ரோலில் நம்ம சனி லியோன் வந்து போகிறாங்க. ஸோ வாங்க இப்போ ரொம்ப பேசாமல் கடைக்கு உள்ள போகலாம். ஸோ கடையோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 1959 காமிக்கிறாங்க. அங்கே ஒரு அப்பா கேரக்டர், பக்கத்தில் 2 பசங்களும் இருக்காங்க, ஒருத்தன் அண்ணன் ஒருத்தன் தம்பி. ஸோ தம்பி தான் நான் படத்தோட ஹீரோ. ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா கையில் சிகரெட் வச்சுக்கிட்டு பசங்க இப்போ சும்மா ஒரு ஸ்டோரி சொல்கிறாங்க. அப்படியே அங்கன்னு கொஞ்சம் கட் பண்ணி வேற சீனை காமிங்க. இன்னும் சீனில் பார்த்தீங்கன்னா பையன் கேரக்டர் ஸோ சிகரெட் பிடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. தம்பி அவங்க அண்ணா வந்துட்டு அடிச்சு இப்படியெல்லாம் பண்ணாடா எல்லாம் தப்புன்னு சொல்கிறாங்க. அப்படி அங்கன்னு கட் பண்ணி வேற சீனை போடுறாங்க. இன்னும் சீனில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா செத்து போன மாதிரி காமிக்கிறாங்க. அது யாரு காரணம்னு அவங்க அண்ணன் தம்பிக்கிட்ட சொல்றாங்க, நான் போய் யாரு காரணம்னு தெரிஞ்சுட்டு வரேன்னு போறாங்க. அப்படியே அங்கன்னு கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. ஸோ அவங்க அண்ணன் இன்னும் வரவே இல்லை, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியவே தெரியாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1959 1989 வராங்க. ஸோ இது 80 ஸ்டோரி தானே. ஸோ 89க்கு வந்தாச்சு. ஸோ 1989 பார்த்தீங்கன்னா நம்ம பிரபுதேவா அவர்கள் ஒரு டெசர்ட் ரீஜன்ஸில் ஹெலிகாப்டரில் இறங்கி வராரு. ஸோ அவரோட பேர் பார்த்தீங்கன்னா படத்தில் கார்லோஸ். அண்ட் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தையனை பார்க்குறாங்க. ஸோ மொத்தையன் கிட்ட பேசுகிறோம். அவர் என்ன சொல்கிறார், மொத்தையன்னு எனக்கு இன்னொரு ரீல் மாதிரி இருக்கு. அந்த ரீல் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இந்தியாவோட சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் எல்லாம் இந்த உலகத்தில் எங்கெங்க இருக்காங்க, அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் சீக்ரெட் கோட் கிடைக்கும். அந்த சீக்ரெட் கோட் வச்சு என்ன பண்ணுங்களா, இந்தியாவில் பெங்களூரில் இருக்க ஒரு மிசைலை நம்ம ஈஸியாக லான்ச் பண்ணிடலாம். ஸோ அவங்க வச்சிருக்க மிசைல் வச்சு அவங்க கண்ட்ரியை டிஸ்ட்ராய் பண்ணிடல. எங்கள் கண்ட்ரியை அவர் ரெண்டா ஆக்குறாங்க, நாங்கள் இப்போ அவங்க கண்ட்ரியை ரெண்டா ஆக்குறோம், நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு பிரிக்கலான்னு அந்த மொத்தையும் சொல்ல. நம்ம பிரபுடேவை பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கல. எனக்கு காசு தாங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் காசு தானே, நான் போய் அதெல்லாம் பார்த்துப்பேன், நான் உங்களுக்கு வந்து அந்த ரீலை தரேன்னு சொல்லுவாங்க. ஸோ ரீலாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் இல்லை, அது ஆக்சுவலி 1980s காலத்தில் பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ் மாதிரி ரீல்ஸ் மாதிரி இருக்கும். அதுதான் சர்க்கிள் கலரில் இருக்குது. அது எப்படி நம்மளுக்கே தெரியாது, நானே தூக்கிக்கிட்டு தான். ஓகே வாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்களா அந்த ரீலை வாங்கி தர நம்ம பிரபுடேவா காசு வாங்கிட்டு போயிட்டாரு. ஸோ அவர் பார்த்தீங்களா லோக்கலாக இல்லை, அவர் அந்த ஒமானில் நடக்கிற ஸ்டோரி. ஸோ ஒமான்லேயே ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர். ஸோ ஒமானோட பொலிட்டிஷியன் லீடர்ஸ் எல்லாருமே நம்ம பிரபுடேவாட அந்த ஆட்சி கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ பிரபுதேவா பார்த்தீங்களா அவர் ஒரு இன்னொருத்தர் ஜூனியர்ஸ் கிட்ட ஆளுங்க சொல்லி இந்த வேலையை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வேலை யாருமே இல்லை, லைலா என்ற. ஸோ லைலாவும் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட, லைலா அண்ட் ஹஸ்பண்ட், ஸோ அவங்க 2 பேர்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ ஹஸ்பண்டாக மோஸ்ட்லி எல்லா வேலையும் பார்த்துப்பா. நம்ம லைலா என்ன சொல்கிறாங்க, லைலா என்ன பண்ணுறாங்க, ஹஸ்பண்டே கொலை பண்ணி தான் ரீலை வாங்கிக்கிட்டு நம்ம கார்லெஸ் கிட்ட தண்டுடுறாங்க. ஸோ கார்லெஸ்னா யாரும் நம்ம பிரபுதேவா கிட்ட தண்டுடுறாங்க. சாரி தரலாம்னு இருக்காங்க, ஆனால் தர மாட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு நான் இந்த ரீல் தரேன்னா எனக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ தரணும்னு சொல்கிறாங்க நம்ம லைலா. ஸோ அப்படியே அங்கன்னு கட் பண்ணி வேறு சீனை காமிக்கிறாங்க. இந்த சீன் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு இன்டர்போல் ஆஃபீஸ் வந்து போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட பேசுகிறாங்க. அதனால நம்மளோட நாட்டோட சீக்ரெட் மிஷன்ஸ் எல்லாத்தையுமே வேற ஒருத்தர் விற்க போகிறான். அவன் யாருமே இல்லை, ஜவாகர்னு சொல்கிறாங்க. ஜவாகர். ஸோ அவனை எப்படியாச்சும் நம்ம பிரிச்சுக்கணும். அவன் மட்டும் இல்லாமல் அவன் ஒமானில் இருக்க கார்லோஸ் கூட யாரோ லிங்க் பண்ணி வச்சிருக்கான். ஸோ நான் அதை ஆளுங்களை நான் கேஸை ட்ரீட் பண்ண எனக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வேணும். அவன் ரொம்ப நல்லவன மட்டும் இருக்கக்கூடாது, ஒரு நல்ல ஒரு ஒரு கிரியோலான ரொம்ப டேஞ்சரஸான போலீஸ் ஆஃபீஸராக இருக்கணும் சொல்லி, அப்போ நம்ம ஒரு இன்னொரு சீனியர் ஆஃபீஸர் வந்து என்ன சொல்கிறாங்களா, நம்மளோட பேதாஸ் ரவிக்குமார் நல்லா இருப்பாரு. ஸோ ரவிக்குமாரோட ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ ரவிக்குமாரோட வரலாறு எல்லாம் காமிக்கிறாங்க. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கோபமான ஆள் மட்டும் இல்லாமல் வெறும் எல்லாத்துக்குமே சண்டை போதுடா. அது மிகப்பெரிய பெசிஷன்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரேப் கேஸ் அந்த மாதிரி கேஸாக வந்து பார்த்தீங்கன்னா கொலை பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்களா, ஒரு ஊரில் என்ன பிரச்சனை இருந்துச்சா, ஊரோட பெரிய ஆள் பார்த்தீங்களா ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணிட்டு கொலை பண்ணாங்க. இப்போ அவங்களோட பெரிய ஆளோட பையன் என்ன பண்ணனா ஒரு பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அந்த பொண்ணை கொலை பண்ணி ரேப் பண்ணி பார்த்தீங்கன்னா கோர்ட்லேயும் அந்த பையனுக்கு சாட்சியை சொன்ன யாரும் இல்லை வேலையில். ஸோ அந்த கேஸை அவங்க தோறுதாங்க. ஸோ அதனால பேதாஸ் ரவிக்குமார் என்ன பண்ணுறான்னா போய் அந்த பையனை கொலை பண்ணிட்டான். ஸோ அந்த ஊரில் இருக்க பெரிய ஆள் வேற யாருமே இல்லை, நம்ம ஜவாகர் தான். இது கேட்டோடனே என்ன ஆயிடுச்சு, நம்ம இன்டர்போல் ஆஃபீஸர் ஷாக் ஆயிட்டாங்க. இது மொத்தமே இன்னொரு ஷாக் இருக்கு. ஸோ ஜவாகர் பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை, நம்மளோட ஹீரோவோட மாமாடா. ஸோ மாமாவோட பையனே
தெரிஞ்சு கூட நம்மளுடைய ஹீரோ பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்திருக்காரு. ஸோ இத பார்த்தோனே ஓகே கன்ஃபார்மா இவன் இந்த கேஸுக்கு செலக்ட் ஆனவன் சொல்லி, நம்ம சீனியர் ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ கிட்ட போய் சொல்ல, நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒமானுக்கு கிளம்பி போக, ஸோ இப்போ ஒமானுக்கு போற வழியில பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு அவங்களோட பழைய லவ்வர பார்க்குறாங்க. ஸோ பழைய லவர், எக்ஸ் லவர் எப்படி பிரேக் ஆயிடுச்சுன்னா, அப்போ ஸ்டோரி காமிக்க போறேன்னா சொல்றாங்களா, ஹீரோவு ச ஹீரோவும் அந்த பழைய லவ்வரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க போல. ஹீரோ, ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹீரோயினோட அக்கா யாரு தெரியுமா? அந்த லைலா. ஸோ லைலானா யாரு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த ரீல்ஸ் தெரியுதாலே அவங்க ஹஸ்பண்ட கூட கொலை பண்ணிட்டாங்க. அப்ப என்ன பிரச்சனை? அப்ப பார்த்தீங்கன்னா, லைலா நம்ம ஹீரோவ லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஹீரோ நம்மளுக்கே கிடைக்கல. ஏன் என்னோட தங்கச்சிக்கு மட்டும் கிடைக்கணும்? தங்கச்சின்னா ஹீரோயினுக்கு. ஸோ அப்படியே அவங்க என்ன சொல்றாங்க, பிரிச்சு வச்சிடுறாங்க. ஸோ அந்த பிரிச்ச காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா, ஹீரோ தனி திசையில போயாச்சு. நம்ம ஹீரோயினும் தனி வழியில போயாச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ அப்படியே அங்கருந்து எங்க போறாங்க? ஒமானுக்கு வந்து ரீச் ஆங்க. ஸோ ஒமான் வந்து ரீச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அவர் பக்கத்துல ஒரு ஆள் இருக்காரு. ஸோ இவரோட பேர் என்ன வச்சுக்கலாம் தெரியுமா? காமெடி 1. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, காமெடி 2 ஒமான்ல இருக்காரு. ஸோ காமெடி 1, காமெடி 2 பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. சண்டைன்னா பெரிய சண்டை இல்ல. காமெடி ஆளுங்களே. ஸோ ஓரளவுக்கு நார்மல் சண்டை மாதிரி தான். ஒரு பொண்ணுனால 2 பேருமே ஒரே பொண்ண லவ் பண்றாங்க. ஸோ அதனால ஒரு காமெடியான சண்டை தான் நடக்கும். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்களா, நம்ம ஹீரோ இப்போ கேஸ்ல இறங்கியாச்சு. ஸோ கேஸ்ல இறங்க போற பார்த்தீங்கன்னா, ஒரு பாருக்கு போயிடுறாங்க. ஸோ நம்மளுடைய கார்லஸை தேட. ஸோ அவருக்கு தெரியுமே கார்லஸ் தான் கார்லஸ்க்கு தான் ரீல்ஸ் போயிருக்கு இந்நேரத்துக்கு. ஆனா கார்லஸ் கிட்ட ரீல்ஸ் போல, லைலா கிட்ட தான் ரீல்ஸ் இருக்கு. பிகாஸ் லைலா பார்த்தீங்கன்னா, கார்லஸ் கிட்ட தரவே இல்ல. எதுக்காக? எனக்கு இந்த பொருள் நீ என்ன பொருள் நான் சொல்லுவேன், அப்ப நீ தந்தா நான் உனக்கு தரேன்னு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க லைலா. ஸோ கார்லஸை போய் தேட. ஸோ பார்ல பார்த்தீங்கன்னா, அப்ப நம்ம சன்னி லியோன் வந்து என்ட்ரி தராங்க. சன்னி லியோன் நம்ம ஹீரோ நல்லா ஆட, அதுக்கப்புறம் எப்படியோ தெரிய வந்துச்சு அவங்க கார்லஸ் யாருன்னு. அண்ட் அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, கார்லஸை போய் மீட் பண்ண முடியல. ஆனா கார்லஸ் யாருன்னு தெரிய வந்துச்சு. ஆனா அப்படியே அங்கே சீனை கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கன்னு வாங்க போறாங்க. ஸோ கன்னு வாங்க போற பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கன்ஸ்லாம் வாங்கிடுங்க. அப்ப ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த இடத்துல கார்லஸோட ஒரு ஆள் இருக்கா. அவன் ஏற்கனவே கன் செக் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கார்லஸோட ஆளுக்கு நம்ம ஹீரோவுக்கு சும்மா ஈகோ கிளாஷ் மாதிரி நடக்குது. பிகாஸ் கார்லஸோட ஆள் பார்த்தீங்கன்னா கன் வச்சு கரெக்டாக சுட முடியல. அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த கன்னை வச்சு சுடுறாங்க. அப்படியே அங்கே சண்டை வரப்போ பார்த்தீங்கன்னா, ஓ நீ இவ்வளோ பெரிய ஆளா, வாடா கார் ரேஸுக்கு வாடா சொல்றாங்க. எந்த சம்மந்தமே இல்லாமல் கார் ரேஸ். பிகாஸ் 80s படம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். எந்த சம்மந்தமும் இருக்காது. ஃபைட் சீன்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும். ஆனால் என்ன படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ் ஓரளவுக்கு 2K மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இப்போ வர ரீசெண்டான படம் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ கார் ரேஸ் நடக்க. ஸோ கார் ரேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்லஸோட ஆளு நம்ம பிரபுடேவோட ஆளு பார்த்தீங்கன்னா வின் பண்ணவே இல்லை. நம்ம ஹீரோடா வின் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோவுக்கு தெரிய வந்துச்சு. ஹீரோவுக்கு ஏற்கனவே தெரியும் போல. நம்மளோட பிரபுடேவோட ஆள் கார்லஸோட ஆள் இருக்காரு. அவருக்கு ஏற்கனவே தெரியும் போல. ஸோ நம்மளோட பிரபுடேவை பார்த்தீங்களா, அப்போ கரெக்டாக என்ட்ரி தராரு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ நம்ம கார்லஸோட ஆளை நல்லா அடிக்கிறாங்க. ஸோ அப்போ பிரபுடேவா என்ட்ரி தன்னு என்ன பண்ணுறாங்களா, அங்கே 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. யாருக்கு? நம்ம ஹீரோவுக்கு பிரபுடேவாக்கு. நம்ம பிரபுடேவா பார்த்தீங்கன்னா கன்னை வச்சு சுற்றி தள்ளிட்டாரு. யாரை? நம்மளோட ஹீரோவை. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்து போறாரு. அண்ட் அவர் அங்கே இன்டர்வெல் சீனோட. ஸோ ஹீரோ செத்து போயிட்டாங்க நம்ம நினைக்கிறோம். அண்ட் இன்டர்வெலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருமே சோகமா இருக்காங்க. 2 பேருமே யாரு தெரியுமா? காமெடி 1, காமெடி 2 ரொம்ப சோகமா இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ ரூம்ல இருந்து வராங்க. ஸோ அப்பதான் தெரிய வந்துச்சு ஹீரோ பார்த்தீங்கன்னா புல்லட் ப்ரூஃப் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அண்ட் இந்த பேராஷூட் வச்சிருக்காங்க. ஸோ மலையில இருந்து கீழே எழுப்போர் பார்த்தீங்களா, அப்படியே பேராஷூட் வச்சுட்டு மேலே வச்சுட்டு வராங்க. ஸோ அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா சன்னி லியோன் நின்றுப்பாங்களே, சன்னி லியோன் அந்த அங்க போறாங்க. ஏன்னா அந்த கன் ஷோரூமுக்கு போறாங்க. அண்ட் அப்பதான் தெரிய வந்துச்சு பார்த்தீங்கன்னா சன்னி லியோன் வேற யாரோட ஆளுங்க இல்லை, நம்மளோட ஹீரோயின். நம்மளோட வில்லன் இருப்பாரு பிரபுடேவா. ஸோ பிரபுடேவா செட்டப் பண்ற ஆளு தான் நம்மளோட சன்னி லியோன். ஸோ சன்னி லியோன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த சீன்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம பிரபுடேவாக்கு ஏற்கனவே தெரியும் இவன் போலீஸ் ஆஃபீஸர் தான் நம்மளை பிடிக்க அந்த ரீல்ஸை வாங்கினா இவங்களை அனுப்பியிருக்காங்க. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் போல நம்ம பிரபுடேவாக்கு. ஸோ இந்த கன் ஷோரூமு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சன்னி லியோனை வச்சு இவங்க பிளான் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம அக்கா கேரக்டர் லைல என்ன பண்ணுறாங்களா, அவங்களுக்கு அவங்க தங்கச்சியை பிடிக்கும். பிகாஸ் எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க, தங்கச்சி நம்மளத ரொம்ப அழகா இருக்கா. நம்ம லவ் பண்ற பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோ. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா யாரை லவ் பண்றாங்க? அந்த தங்கச்சி கேரக்டர். ஸோ 2 பேருமே லவ் பண்ணிட்டாங்க. யார்? தங்கச்சியும் ஹீரோ லவ் பண்ணி திணிச்சு, நம்மளோட லைலாவும் ஹீரோவை லவ் பண்ணி திணிச்சு. அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைலாவை பார்க்காம நம்மளோட தங்கச்சி தான் பாட்டினாங்க. ஸோ என்ன பண்ணாங்க, தங்கச்சியை அந்த வில்லனோட ஆளுங்கிட்டே பேசி வச்சுட்டாங்க. யாரு? நம்மளோட ரஃப்தார் இருப்பாரு. ரஃப்தார்னா யாரு தெரியுமா உங்களுக்கு? நான் சொன்னேன் நம்மளோட கார்லஸோட ஒரு ஆளு, கார் ரேசிங். அவரெல்லாம் ஒன்றும் செத்தே போல, அடிதான் வாங்கி தர. ஆனா ஒன்றும் இருக்காரு. ஸோ அவங்க கிட்டேயே கல்யாணம் பேசி வச்சுட்டாங்க நம்ம லைலா. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த சீன் எப்படி மூவ் ஆகுது.
ஸோ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஹீரோ செத்து போகல. ஹீரோ போய் பார்த்தீங்கன்னா நம்ம சன்னி லியோனை போய் பார்க்குறாங்க. சன்னி லியோனை பார்த்தோன்னே சன்னி லியோன் சொல்றாங்க, என் அண்ணாவன் கடத்தி வச்சிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு தப்பா பண்ணேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்ல. ஸோ அப்படியே அங்கன்னு கட் பண்ணி வேற சீனை காமிக்கிறாங்க. அண்ட் இந்த சீனை நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போய் பார்த்தீங்கன்னா நம்மளோட பாபாவை போய் பார்க்குறோம். ஸோ பாபா யார் உங்களுக்கு தெரியும்? நம்ம கார்லஸ் கூட எப்பவும் பார்த்தீங்கன்னா கார்லஸ்னா பிரபுவா அவர் கூட பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒரு பாபா சுத்து போறாரு. ஸோ அது ஆக்சுவலி என்ன அப்போதான் நமக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸோ பாபா என்ன சொல்ல போறா நான் சொல்றேன். ஸோ பாபாவும் கார்லோஸும் அண்ட் ரஃப்தாரும் 3 பேருமே ஒரே இடத்துல இருக்க போது பார்த்தீங்கன்னா நம்ம லைலா வந்து சொல்றாங்க, எனக்கு இந்த கோல்டு நெக்லஸ் வேணும். கோல்டு இல்லை, ஒரு டைமண்ட் பிளாட்டினம் நெக்லஸ் மாதிரி. அந்த நெக்லஸை நீங்க எனக்கு தந்தா நான் உங்களுக்கு இந்த ரீல்ஸை தரேன். நம்மளோட பபுடி அதாவது நம்ம கார்லஸ் கேட்குறாங்க. யார் நம்ம லைலா கிட்ட. ஸோ லைலா சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த கோல்டு நெக்லஸ் இருந்தா நான் உங்களுக்கு அந்த ரீல்ஸை தருவேன். அதுக்கப்புறம் சொல்ல நம்ம பார்த்தீங்கன்னா பாபா வந்து என்ன சொல்றாங்களா, எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நான் போய் இவங்கிட்ட சொல்லிடுறேன், நம்மளோட ஹீரோ கிட்ட. ஸோ ஹீரோ கிட்ட சொன்னா பார்த்தீங்கன்னா அங்கே செக்யூரிட்டி லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த நெக்லஸை தூக்குறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கேயே செத்து போயிடுவாங்க. நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ ஹீரோ தப்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பாபா எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு ஏற்கனவே. ஸோ இந்த ஐடியா வச்சு அவன் செத்து போயிடுவான். அந்த செக்யூரிட்டி லெவலை தாண்டி அவனால் முடியாதுன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம ஹீரோ பார்த்தீங்களா கேட்குறாடா, ஓகே நானே போகிறேன். நம்ம பாபா மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக சொல்கிறாங்க பாபா. இப்போ வந்து பாபா என்ன சொல்கிறாங்களா, ஓகே நீ எனக்கு அந்த நெக்லஸ் எடுத்துட்டா நான் உனக்கு கார்லோஸையும் ரஃப்தாரும் நான் உனக்கு தந்துடுறேன். அந்த ரீல்ஸை நீயே வச்சுக்கோன்னு சொல்கிறேன். ஸோ பாபா என்ன பண்ணுற பிளான் பண்ணுறேன், இவனை எப்படியாச்சும் இங்கே போட்டு மாற்றி தள்ளி வைத்தணும். யாரை நம்மளோட ஹீரோவை கொலை பண்ணிடணும். இங்கே ரீல்ஸ் இந்த டைமண்டு நம்ம வாங்கிடலாம். இன்கேஸ் வந்தால் டைமண்ட் நம்ம அந்த நெக்லஸை வாங்கிக்கலாம். இல்லையா நம்ம ஒன்றும் நம்மளுக்கு ஒரு லாபமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல, நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்னு சொல்கிறேன். ஸோ நம்ம பாபா பார்த்தீங்கன்னா கார்லஸ் கிட்ட ஒரு ஐடியா சொல்கிறாங்க. கார்லஸ் கிட்ட ஐடியா சொல்கிறாங்க, அவன் தான் தப்பிச்சிட்டானே, அவனை செக்யூரிட்டி லெவலில் அமைச்சிட்டு கொலை பண்ணிடா. இன்கேஸ் அவன் வந்தா ஆனால் டைமண்டை வாங்கிக்கிட்டு நம்மளோட லைலா கிட்ட வாங்கி, ஸோ லைலா கிட்ட ரீல்ஸை வாங்கிடலாம். நம்மளுக்கு ஒரு லாபமும் இல்லை, நம்மளுக்கு ஒரு நஷ்டம் இல்லை. கார்லஸ் கிட்ட நம்மளோட பாபா சொல்ல. ஸோ பாபா பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இவங்க கிட்ட போய் சொல்லிட்டாங்க நம்மளோட ஹீரோ கிட்ட, நீ இப்போ அதை நெக்லஸ் வாங்கிட்டா நான் உனக்கு இவங்க 2 பேரையும் மாற்றி விட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ பாபாவுக்கு தெரியும் அவனால கன்ஃபார்மாக வர முடியாது. அங்கேருந்து வந்தாலும் நம்ம இவனை கொலை பண்ணிடலான்னு நம்ம பாபா பிளான் பண்ணுறாரு. ஸோ பாபா பார்த்தீங்கன்னா சைடு ரோலில் இல்லை மெயின் ரோல் இல்லை. ஆனால் ஹீரோ நினைக்கிறாங்க இவங்க எதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்போ கன்ஃபார்மாக லிங்க் இருக்கும். ஸோ ஹீரோ என்ன பண்ணாங்க, காமெடி காமெடிக்கு தூக்கிட்டு என்ன சொல்கிறாங்களா, இவன் இந்த லிங்க் இதை வந்து கேட்குறானா, அந்த கோல்டு நெக்லஸை கேட்குறானா, அந்த டைமண்ட் நெக்லஸை கேட்குறானா, அதுக்கு அந்த ரீலுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்கும். நம்ம போய் டைமண்ட் நெக்லஸ் எடுக்கலாம்னு போறாங்க. ஸோ அப்போ அந்த 80s ஸ்டைலில் போய் எப்படி எடுக்க லேசர்ஸ் எல்லாம் தாண்டிக்கிட்டு ஆளுங்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு அந்த டைமண்ட் நெக்லஸை எடுத்து வந்து நம்மளோட கேர்லஸையும் பாபாவும் மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே அந்த மீட் பண்ண போகிற பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன நடக்கிற நெக்லஸை பார்த்தீங்கன்னா லைலா கிட்ட தராங்க. ஸோ லைலா போய் பார்த்தீங்கன்னா அந்த லைலா இப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிங்க. லைலா போய் அந்த தாஜ்மஹால் கீழே தேடுறாங்க கை வைத்து. அப்போதான் ஃப்ளாஷ்பேக் காமிங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா லைலா வந்து நம்மளோட இவங்க கிட்ட கார்லஸ் கூட ஒரு சீன் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. சீன் தான் உங்களுக்கே புரியும், 18+ சீனு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா கார்லஸ் பக்கத்தில் எப்பவும் தாஜ்மஹால் இருக்கும். ஸோ பக்கத்துலேயே வச்சிடலாம். ஸோ லைலாக்கு எப்போ என்ன பயம்னா, இவன் ரீல்ஸை வாங்கித்தானே என்னை கொலை பண்ணிடுவா கன்ஃபார்மா. ஸோ ரீல்ஸ் எங்கே இருக்குன்னு கார்லஸுக்கு தெரியவே கூடாது. ஸோ கார்லஸ் பக்கத்தில் வச்சுப்பாரான். கார்லஸ் என்ன நினச்சிப்பா, இவ எப்படியும் என் பக்கத்தில் வச்சுக்க மாட்டா, ரொம்ப தூரத்தில் வச்சிருப்பான்னு தேடிட்டு இருப்பான். ஆனால் கார்லஸுக்கு தெரியாது ரீல்ஸ் எங்கே இருக்கு, அவனுக்கு பக்கத்தில் இருக்க தாஜ்மஹால் கிட்டே இருக்குன்னு அவனுக்கு தெரியும். தாஜ்மஹால்னா தாஜ்மஹால் இல்லை, அந்த பொம்மை தாஜ்மஹால் கிட்டே இருக்குன்னு நான் கார்லஸுக்கு தெரியாது. ஸோ வச்சுட்டு இருக்கா கீழே. ஸோ அது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ நெக்லஸ் தராங்களே அந்த ரூம்ல. ஸோ ரூம்ல வந்து தரப்போது பார்த்தீங்கன்னா இவன் தான் அங்கேயே படுத்துற தாஜ்மஹால் கிட்ட அப்படியே சும்மா தலைக்கு விழுற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த தாஜ்மஹால் உள்ள போய் தாஜ்மஹால் அந்த பொம்மை கிட்ட போய் தாஜ்மஹால் கிட்ட தேடி பார்த்தா அதை வாங்கிட்டான். ஏன்னா ரீல்ஸ் வாங்கிட்டு சைலேருந்து எடுத்து போய் நம்மளோட ரஃப்தார் கிட்ட போத்துடுறான். ரஃப்தார் பார்க்கல. ஸோ ரஃப்தாருக்கு தெரிய வராரு. ஸோ அப்போ கார்லஸ் என்ன சொல்றாருன்னா, நம்ம லைல என்ன சொல்றாங்களா, நான் இங்கதான் வச்சேன், அவன்டா மயக்கி விழுற மாதிரி போய் அங்கன்னு எடுத்திருப்பான்னு சொல்ல. ஸோ அங்கன்னு பார்த்தீங்கன்னா அது உண்மைடா. நம்ம ஹீரோ போய் அங்கன்னு எடுத்தாரு அந்த ரீல்ஸ் எடுத்து என்ன பண்ணாரு தெரியுமா, ரஃப்தார் கிட்ட போறாரு. ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்ற, நான் எடுக்கல, நான் ரஃப்தார் கிட்ட போத்தேன், ரஃப்தாருக்கு தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ ஒரு பித்து சொல்றாரு, என்னவ நான் அவனுக்கு ரீல்ஸ் தண்டா அவன் எனக்கு என்னோட ஆளை தந்துடுவான்னு அப்படி சொல்ல. ஆள்னா அவன் ஹீரோயினை தந்துடுவான். ஸோ அதுக்காக நான் அவனு ரீல்ஸ் தண்டேன் பாக்கெட்ல இருக்க, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. நம்ம ரஃப்தார் பாக்கெட் கை எடுத்து பார்த்தீங்கன்னா ரீல்ஸ் இருக்கு. ஸோ இதை கேட்டோன்னே நம்ம கார்லஸ் எனக்கு துரோகம் பண்றேன், நான் அவன் எவ்வளோ நம்புன்னு சொல்லிட்டு நம்மளோட கார்லஸை என்ன பண்றாரு, நம்மளுடைய ரஃப்தாரை போட்டு தள்ளிடுறேன். ஸோ அப்படியே அங்கன்னு பார்த்தீங்கன்னா
உண்மையில தெரிய வந்துச்சு. அண்ட் அப்படியான சீன்ஸ் எல்லாம் நடக்குது. என்ன சீன்ஸ்னா பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் போட்டு தள்ளுற மாரி தான். எல்லாரையுமே போட்டு தந்து என்ன பண்ண போறாங்கன்னா, இவர் அந்த ரீல்ஸ பாகிஸ்தானுக்கு இத தந்து அந்த மொத்தையன் இருப்பானே பாகிஸ்தான் மொத்தையன் அவன்கிட்ட தந்து காச வாங்கிட்டு அவ்வளோ செட்டில் பண்ணிட்டு இவங்க போற மாரி தான். பிகாஸ் அட்வான்ஸ் பேமெண்ட் தராங்க. ஃபுல் பேமெண்ட் வாங்கிட்டு நம்மளோட பிரபுடேவா அப்படியே என்ஜாய் பண்ணா இவங்கலாம் செத்து போயிடுவாங்கன்னு பிளான்டா நடக்குது. ஸோ அப்படியே அங்கன சீன்ஸ் நடக்குது. அண்ட் அப்படியே நெக்ஸ்ட் மூவ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு தான் இருப்பீங்க, நாளைக்கு இருக்க மாட்டீங்க. ஸோ போய் என்ஜாய் பண்ணி நீங்கலாம் செத்து போயிடுங்கன்னு நம்மளோட பார்ட்டி டான்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ஸோ அந்த டான்ஸ் எல்லாம் இவங்க எல்லாருமே ஆடுறாங்க. ஸோ அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பிரபுடேவா என்ன வந்து சொல்றாங்களா, உங்க அண்ணன் கொலை பண்ணிட்டே நான் தான்டா, உங்க அண்ணன் மாத்திரம் இல்ல உங்க அப்பாவையும் நான் தான் கொலை பண்ணேன். அவன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டு எங்களை தேடி வந்தா, அவனை இவன் தான் கொலை பண்ணான், ஜவாகர் நானும் தான் சேர்ந்து கொலை பண்ணோன்னு சொல்லணும். வீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே டென்ஷன் ஆகுற. அந்த டென்ஷன் என்ன பண்ணா தெரியுமா, எல்லாருமே அடிச்சு தராங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா லைலாவும் ஹெல்ப் பண்றாங்க. லைலா பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ற கன் எடுத்து தந்துட்டு ஸோ அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி ஹீரோ பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே கொலை பண்ணிடுறாங்க. ஸோ கொலை பண்ணிட்டு இந்த படத்தை ஹாப்பி எண்டிங் முடிச்சாங்க. ஸோ ஃபைட்டிங் சீன்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண பிகாஸ் அதில் 80s ஸ்டைலில் இருக்கும் ஒரு ஃபைட்டிங் ஸ்டைல்ஸ் உங்களுக்கு மோஸ்ட்லி புரிஞ்சுக்காது. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஹிந்தியில தான் இருக்கு, தமிழ்ல வரல. ஸோ பிரபுடேவா நடிச்சிருக்கா, அந்த படத்தை ஒன்றும் தமிழ் ரிலீஸ் பண்ணல. ஸோ இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய படம் இருக்கு அண்ட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் சார். தேங்க்யூ மக்கள்.